ஆரம்பிக்கலாங்களா? ஐயையோ கொடையில எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி நீங்க எல்லாரும் அதிகமா ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு சூப்பரான எஃபெக்ட்டை நம்ம ஓனா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத் ஜூம் இன் அவுட் எஃபெக்ட்டை நம்ம ஓனா எப்படி கிரியேட் பண்றது, அதுல நம்ம அந்த எஃபெக்ட்டை ஃபாஸ்டா எப்படி கொண்டு வரது, ஸ்லோவா எப்படி கொண்டு வரது, எந்தெந்த பொசிஷன்ல இதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்றது மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஓனா இதை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பற்றின எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டுருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இமேஜோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 1 செகண்டில் செட் பண்ணிக்கலாம், 2 செகண்ட்ஸில் செட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் எப்படி கரெக்டாக கொண்டு வருது அப்படின்றத நான் இந்த வீடியோட எண்டில் தான் சொல்லுவேன். ஸோ அதனால வீடியோட எண்டு வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது புரியும். இப்போ அதே மாதிரி ஒரு இமேஜை சூஸ் பண்ணி என்னென்ன எஃபெக்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் எனபிள் பண்ணி எடிட் பண்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போறோம். சோ ஆட் எஃபெக்ட்ல போய்க்கோங்க. டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல டைல்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்க பெஞ்ச் பல்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே மேல வந்தீங்க அப்படின்னா சர்க்குலர் ரிப்பிள் அப்படினு சொல்லிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 எஃபெக்ட்டையும் இதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் வந்ததுக்கு அப்புறமா பிளர் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல மோஷன் பிளர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு பல்ஸ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்ட். இதில் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஜஸ்ட் நம்ம இதை எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களாலையும் ஓனா ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம ஒரு எஃபெக்டையும் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா எஃபெக்ட்டையுமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஏன் ஹைட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஒரு எஃபெக்ட்டையும் எனபிள் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டைல்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அதில் மிரர் என்ற ஆப்ஷனை எனபிள் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துக்கலாம். ஸோ மோஷன் பிளர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஞ்ச் பல்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனபிள் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, மிடில் இருந்து கொஞ்சம் தள்ளி இன்னொரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஸ்டார்டிங்கில் இருக்க அனிமேஷன் கீழே வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக இருக்க அனிமேஷன் கீழே வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நம்ம செட் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து நார்மலாக பார்க்குறப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக வந்து எனபிள் பண்ணணும். இப்படி ஃபுல்லாக எனபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நல்லாவே ஜூம் இன் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு 2 அனிமேஷன் கீ ஆட் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிட்டு அதை நார்மல் பொசிஷன் கொண்டு வரும். ஸோ அதே ஆப்ஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். எதுக்காக ப்ரோ இதை நம்ம அங்கேயே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த இதில் பண்ணும்போது நமக்கு இது எல்லாத்தையுமே இங்கே காப்பி பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த காப்பி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம காப்பி பண்ணி வேற ஒரு இமேஜில் போயிட்டு பேஸ்ட் பண்ண முடியாது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிவிட்டு வேற ஒரு இமேஜில் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக ஒர்க் முடிஞ்சிடும். அந்த எஃபெக்ட் அதில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்காக தான் நம்ம இந்த எஃபெக்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லாவே புரியும். அதுக்காக தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. ஸ்ட்ரென்த்ன்ற அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்வ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து கொடுத்தாலே போதும். அப்படியே வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு சர்க்குலர் ரிப்பிள் அந்த ஆப்ஷனை எடிட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.20 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்ன்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அந்த பிஞ்ச் பல்ஸ்ல எங்க அனிமேஷன் கீ ஆட் பண்ணமோ அதே பிளேஸ்ல இந்த மாதிரி அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க அனிமேஷன் கீழே வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக இருக்க அனிமேஷன் கீழே 0ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கர்வ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே வந்தீங்க அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபெதர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக கம்மி பண்ணி 0.01ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்தது மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து லைட்டாக வந்து கிடச்சிருச்சு.
இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். பல்ஸ் சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அதை எனபிள் பண்ணிட்டு அதில் இருக்க ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி விட்டுருங்க. அதில் சிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையுமே என்ன பண்ணுங்க ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 1ல வந்து செட் பண்ணிக்கோங்க. க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் ஃபுல்லாக வந்து செட் பண்ணி 1ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இதில் இந்த க்ரோன்ற அந்த ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் அனிமேஷன் கீ பார்த்தீங்க அப்படின்னா மிடில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்க அந்த அனிமேஷன் கீக்கு முன்னாடி மிடில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இருக்க அனிமேஷன் கீழ வேல்யூ பார்த்தீங்கன்னா 2ல வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது இருக்க அனிமேஷன் கீழ 1ல வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட் பண்ண வேண்டிய எல்லாமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. இதில் ஒரு கர்வ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக அதில் கொடுத்த அதே கர்வை அப்படியே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டிய எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இந்த மோஷன் பிளர் இருக்கு இல்லையா, அதையும் வந்து எனபிள் பண்ணிட்டு அதில் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த மாதிரி அவங்க ஃபேஸ் வந்துட்டு தெரியுது இல்லையா, இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சர்க்குலர் ரிப்பிள் இருக்கு இல்லையா, அதை எடிட் பண்ணி அதில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்க அனிமேஷன் கீழே வேல்யூ 1 வந்து கொடுத்துருப்போம். ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்க அனிமேஷன் கீழே 300லேருந்து 3.5க்குள்ளே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பண்ண அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது. இப்போ நம்ம அதை அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்க காப்பி எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்க அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே இந்த எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதோட டைமிங் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி இந்த எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஒரு இமேஜ்லேயும் நம்ம பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக நம்ம இது 3யுமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட கடைசியில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து இது ப்ளே ஆகும். இப்போ இதோட சைஸை நம்ம வந்து ஜஸ்ட் கம்மி பண்ணால் போதும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 7 செகண்ட்ஸில் வச்சுட்டு ஸோ இதில் நான் கடைசியில் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை சூஸ் பண்ணி இங்கே இருக்க இந்த ஸ்பீடோமீட்டர் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ண அனிமேஷன் கீ எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்து செட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இதையும் நான் சூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்க இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் டைமிங் விட்டு நான் என்ன பண்ணுறேன் ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே இருக்க இந்த இமேஜை நான் வந்து மூவ் பண்ணிவிட்டு ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்துலேயே வச்சு கொஞ்சம் டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்கள் இதை மட்டுமே. ஸோ ஒரு இமேஜ் இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமிங்குள்ளே நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அதாவது இது ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு இதுவுமே ரொம்ப கம்மியான ஸ்பீடில் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அதோட கம்மியான ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதோட டியூரேஷனை நம்ம இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி கம்மி பண்ணுறது மூலிமா ரொம்ப சூப்பராக வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அடுத்தடுத்து இந்த எஃபெக்ட் வந்து வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதோட டைமிங் அதாவது டியூரேஷனை இந்த ஸ்பீடோமீட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கம்மி பண்ணுறது மூலிமா கரெக்டாக அக்யூரேட்டாக ஸ்மூத் ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.